வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 206 காண்போமா? ஸ்ரீராமர் அயோத்தி திரும்புதல். பகவான் ஸ்ரீராமர் புஷ்பக விமானத்தில் சீதாதேவியை அமர்த்தி தானும் அதில் ஏறிக்கொண்டு அயோத்தி நோக்கி கிளம்பினார். வழியில் பரத்வாஜ ரிஷி ஆசிரமத்தில் சற்று காலதாமதமானதால் நந்தி கிராமத்தில் இருந்த பரதனின் அக்னி பிரவேசத்தை ஸ்ரீராமர் வந்து கொண்டிருப்பதாக சொல்லி தடுத்தார் அனுமான். வனவாசத்தை முடித்து கொண்டு ஸ்ரீராமர் தன் 3 சகோதரர்களுடன் அயோத்தி மாநகரை சென்றடைந்தார். மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் 3 அன்னையரும். ஸ்ரீராமருக்கு முடிசூட முடிவு செய்து குலகுரு வசிஷ்டரால் நல்ல நாள் குறிக்கப்பட்டது. ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகத்திற்கு தேவைப்பட்ட பொருட்கள் அதிவிரைவில் சேகரிக்கப்பட்டன. 7 கடல்களிலிருந்தும் 7 புண்ணிய நதிகளிலிருந்தும் அபிஷேகத்திற்கான தீர்த்தங்கள் வந்து சேர்ந்தன. அயோத்தி மாநகர் முழுவதும் விழா கோலம் பூண்டது. வீதிகள் தோரணங்களாலும் கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டன. மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தனர். வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் வாசனை திரவியங்கள் நிறைந்த நீரால் அபிஷேகம் செய்வித்து ஸ்ரீராமருக்கு மணிமுடியை சூட்டினார். தர்மத்தின் சொரூபமாக நாட்டை ஆண்டு வந்தார் ஸ்ரீராமர். திருப்பாவை பாசுரம். கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திரளாய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுகின்றார். பகவான் ஸ்ரீராமனின் ஆட்சியானது திரேதா யுகத்தில் அவரது சிறந்த ஆட்சியினால் சத்திய யுகம் போல் விளங்கியது. மக்கள் அனைவரும் பூரண மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். ஏகபத்தினி விரதத்தை கடைபிடித்து பகவான் ஸ்ரீராமன் ஒரு ராஜ ரிஷியாக விளங்கினார். சிறந்த முறையில் வர்ணாசிர முறைப்படியான நல்லொழுக்கத்தை மக்களுக்கு, குறிப்பாக குடும்பஸ்தர்களுக்கு போதித்தார். தன்னுடைய கணவரின் மனதை புரிந்து கொண்டு சீதாதேவி அதற்கேற்ப நடந்து கொண்டாள். தன்னுடைய குணத்தாலும் அன்பாலும் தொண்டாலும் பகவான் ஸ்ரீராமரை முழுதுமாக கவர்ந்தாள். ஸ்ரீராமராஜ்யம். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், மன்னனே, பகவான் ஸ்ரீராமர் ஒரு ஆச்சாரியரை ஏற்று பல யாகங்களை செய்தார். பகவான் ஸ்ரீராமர் கிழக்கு திசை முழுவதையும் ஹோதா புரோகிதருக்கும், தென் திசை முழுவதையும் பிரம்ஹா புரோகிதருக்கும், மேற்கு திசையை அத்வரியு புரோகிதருக்கும், வடதிசையை சாமவேதம் ஓதுபவரான உத்காத புரோகிதருக்குமாக தனது ராஜ்யத்தையே வெகுமதியாக கொடுத்து விட்டார். 4 திசைகளுக்கும் இடைப்பட்ட நிலத்தை ஆச்சாரியாருக்கு கொடுத்தார். இவ்வாறு பகவான் ஸ்ரீராமர் மற்றும் சீதை இருவரும் தமக்கென்று எதுவும் வைத்து கொள்ளாமல் தானமாக கொடுத்து விட்டனர். பகவான் ஸ்ரீராமரிடத்து அனைவரும் மிகவும் திருப்தி அடைந்து மிகவும் சந்தோஷத்துடன் வாழ்ந்த காரணத்தினால் பிராமணர்கள் தாங்கள் தானமாக பெற்றவற்றை ஸ்ரீராமரிடமே திருப்பி கொடுத்து விட்டனர். ஸ்ரீராமருடைய ராஜ்யத்தில் அனைவரும் மன நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தனர். ஒரு சமயம் பகவான் ஸ்ரீராமர் தம்மை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக மாறுவேடம் பூண்டு யாரும் அறியாமல் இரவில் நடந்து செல்லும் பொழுது தன் மனைவி சீதாதேவிக்கு விரோதமாக ஒருவன் பேசுவதை கேட்டார். வழியில் ஒருவன் தன் மனைவியிடம், வேறொரு மனிதனின் வீட்டிற்கு சென்றதால் நீ கற்பிழந்து தூய்மையற்றவளாகிவிட்டாய். வேறொருவன் வீட்டிற்கு சென்ற சீதையை போன்ற ஒரு மனைவியை பகவான் ஸ்ரீராமர் ஏற்றுக்கொள்ளக்கூடும். ஆனால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறினான். ஸ்ரீ சுகர் கூறினார், அறிவீனர்கள் பேசும் அர்த்தமற்ற பேச்சுக்களை பேசுவார்கள். ஆனால் பகவான் ஸ்ரீராமர் இந்த வார்த்தையினால் கர்ப்பிணியாக இருந்த பொழுதிலும் தன் மனைவி சீதையை வனத்தில் விட்டுவிட்டார். வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் சீதாதேவி அவருக்கு பணிவிடை செய்து வாழ்ந்து வந்தாள். நாளடைவில் கர்ப்பிணியாயிருந்த சீதாதேவி 2 குழந்தைகளை பெற்றாள். வால்மீகி முனிவர் குழந்தைகளுக்கு லவன் மற்றும் குசன் என்று பெயரிட்டு அவர்களுடைய பிறப்பு கிரியைகளை செய்து வைத்தார். பரீட்சித்து, மன்னனே, லக்ஷ்மணருக்கு அங்கதன் சித்திரகேது என்ற 2 புத்திரர்கள் இருந்தனர். பரதருக்கும் தட்சன் புஷ்கலன் என்ற 2 புத்திரர்கள் இருந்தனர். சத்ருகணருக்கு சுபாகு சுருதசேனன் என்ற 2 புத்திரர்கள் இருந்தனர். ஸ்ரீராமரால் கைவிடப்பட்ட சீதாதேவி தன் 2 புத்திரர்களையும் வால்மீகி முனிவரிடம் ஒப்படைத்தாள். வால்மீகி முனிவர் லவன் குசன் இருவரையும் கல்வி, வில்வித்தை போன்றவற்றில் தேர்ச்சியடைய வைத்தார். அவர்களை கொண்டு ராமசரிதத்தை ஊரெங்கும் பாடி ஸ்ரீராமரின் புகழை பரவச் செய்தார்.
ஸ்ரீராமர் நாட்டின் நலனை கருதி அஸ்வமேத யாகம் செய்தபோது அவர் முன்னிலையிலும் லவகுசர்கள் ராமசரிதத்தை பாடினார்கள். அவர்கள் வால்மீகியின் சீடர்கள் என்பதையும் அவர்கள்தான் தன் மகன்கள் என்பதையும் அறிந்த ஸ்ரீராமர் வால்மீகியிடம் சீதையை அழைத்து வந்து எல்லோர் முன்பும் தான் தூய்மையானவள், பாவமற்றவள் என்று சபதம் செய்யச் சொன்னார். சீதையும் காவி உடுத்தி எல்லோர் முன்னிலையிலும் ஸ்ரீராமரை அல்லாது மனதாலும் வாக்காலும் ஒருவரையும் நான் அறியேன், இது சத்தியமானால் பூதேவி எனக்கு புகலிடம் அளிக்கட்டும் என்று 3 முறை சொல்ல, பூதளம் பிளந்து பூமாதேவியானவள் மைதிலியை தன் 2 கைகளாலும் தழுவி எடுத்து மடியில் அமர்த்தி பூதலத்தில் புகுந்து மறைந்தாள். சீதாதேவி பூமிக்குள் மறைந்த செய்தியை கேட்ட பகவான் ஸ்ரீராமன் மிகவும் துக்கப்பட்டார். சீதாதேவியின் சீரிய குணங்களை நினைத்து பார்த்த அவரால் அவள் மேல் வைத்த பிரியத்தினால் எழுந்த பிரிவு துயரை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. சீதாதேவி பூமிக்குள் புகுந்த பின் பகவான் ஸ்ரீராமர் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு 13,000 ஆண்டுகள் விடாமல் அக்னிஹோத்திர யஜ்ஞத்தை செய்தார். பரதன் எல்லா திசைகளுக்கும் சென்று வென்று அவர்களது செல்வங்களை எல்லாம் திரட்டி பகவான் ஸ்ரீராமரிடம் ஒப்படைத்தார். சத்ருகனன் லவணன் என்ற ராட்சசனை கொன்றார். இவன் மது எனும் ராட்சசனின் மகனாவான். மதுவனத்தில் மதுராபுரி என்ற நகரை நிர்மாணித்தார். அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி செய்து முடித்து லவகுஷனுடன் அயோத்தி திரும்பினார் ஸ்ரீராமர். 10,000 வருடங்கள் அஸ்வமேத யாகங்களை செய்தார். வாஜபேய யாகங்களை செய்தார். குஷனுடைய தலைநகரம் விந்திய மலைச்சாரலில் அமைந்து குஷாவதி என்ற பெயரில் விளங்கியது. லவனுடைய நகரம் ஸ்ராவஸ்தி என புகழடைந்தது. உங்களுடைய புண்ணியமான கதை உலகில் உலவும் வரை இப்பூமியில் இருப்பேன் என ராமரிடம் கூறிய அனுமனை தவிர்த்து லக்ஷ்மணன், பரதன், சத்ருகணன் மற்றும் அயோத்தியில் உள்ள மக்கள், விலங்குகள், ஸ்தாவர ஜங்கம வஸ்துக்கள் அனைத்துடனும் சரயு நதியில் இறங்கி தமது விஷ்ணு ஸ்வரூப ஒளியில் பிரவேசித்தார். யாருடைய தாமரை பாதங்கள் தண்டகாரண்யத்தில் வாழ்ந்த பொழுது சில சமயம் முட்களால் குத்தப்பட்டனவோ அந்த பகவான் ஸ்ரீராமன் அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி செய்தபின் தம்மையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும் பக்தர்களுடைய இதயத்தில் தன்னுடைய தாமரை பாதங்களை வைத்தார். பிறகு தன்னுடைய இருப்பிடமான ஸ்ரீவைகுண்டத்திற்கு சென்றார். தேவர்களின் வேண்டுகோளின்படி ராவண யுத்தம் நடைபெற்றது. ஸ்ரீராமனின் புகழ் உலகெங்கும் பரவி இருந்தது. ராவண யுத்தத்தை செய்ததாலும் சமுத்திரத்தில் பாலம் அமைத்ததாலும் பகவான் ஸ்ரீராமனுக்கு கிடைத்த புகழ் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீராமனுடைய உண்மையான புகழை குறிப்பிடுவது ஆகாது. பகவான் ஸ்ரீராமருக்கு இணையானவர் எவரும் இல்லை. அவரை விட உயர்ந்தவர் ஒருவரும் இல்லை. எந்த இடத்திற்கு பக்தர்கள், யோகிகள் உயர்த்தப்படுகிறார்களோ தம்முடைய அந்த வசிப்பிடத்திற்கு பகவான் ஸ்ரீராமன் திருப்பிச் சென்றார். பகவானுடைய இந்த அவதாரத்தின் பொழுது அவருடன் இருந்து அவரை வணங்கியும் அவரது தாமரை பாதங்களை தொட்டும் தந்தையைப் போல் ஒரு அரசராக ஸ்ரீராமனை எப்பொழுதும் ஏற்றும் அவருக்கு சமமானவர்களைப் போல் அவருடன் அமர்ந்தும் படுத்து உறங்கியும் நண்பனைப் போல் அவருடன் சென்றும் அவருக்கு பணிவிடை செய்த அயோத்தி வாசிகள் அனைவரும் பகவான் ஸ்ரீராமனுடனேயே சென்று விட்டனர். பரீட்சித்து மகாராஜனே, பகவான் ஸ்ரீராமனின் லீலா வினோதங்களை பற்றி கேட்பவர்கள் பொறாமை என்னும் நோயிலிருந்தும் கர்ம பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு முக்தி அடைவார்கள். பரீட்சித்து மகாராஜன் ஸ்ரீ சுகரிடம் சில கேள்விகளை கேட்டார். பகவான் ஸ்ரீராமர் எப்படி நடந்து கொண்டார்? அவர் தனது உடன் பிறந்தவர்களிடம் எப்படி நடந்து கொண்டார்? அவரது தம்பிகளும் அயோத்திவாசிகளும் ஸ்ரீராமரை எப்படி நடத்தினர்? ஸ்ரீ சுகர் பதிலளிக்கத் தொடங்கினார். மகாராஜனே, தம்பி பரதனின் தீவிர வேண்டுகோளின்படி அரியாசனத்தை ஏற்ற பின் எல்லா திசைகளுக்கும் சென்று உலகை வென்று வரும்படி பகவான் ஸ்ரீராமன் தனது தம்பிகளுக்கு கட்டளையிட்டார். அந்த சமயத்தில் அரசாங்க விஷயங்களை கண்காணிப்பதற்காக பகவான் ஸ்ரீராமர் தலைநகரிலேயே தங்கினார். பகவான் ஸ்ரீராமனின் ஆட்சி காலத்தில் அயோத்தி மாநகரம் செல்வ செழிப்போடு விளங்கியது. மக்கள் வர்ணாசிரம தர்மத்தை சிறப்பாக கடைபிடித்தனர். அனைவரும் ஒழுக்கமுடையவர்களாகவும் திகழ்ந்தனர். அரசாட்சி செல்வ செழிப்புடனும் சிறப்புடனும் அமைதியுடனும் விளங்கியது. அயோத்தி வீதிகளை சுத்தம் செய்வதற்கே பன்னீரை தெளித்து பயன்படுத்தினர். நகர வீதிகளில் பன்னீர் தெளிக்கப்படுமானால் மற்ற விஷயங்கள் எப்படி இருந்திருக்கும்? பகவான் ஸ்ரீராமரின் ஆட்சி காலத்தில் பிரஜைகள் பூரண மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். ராஜ மாளிகைகள், மாளிகை வாயில்கள், சபை கூடங்கள் என எல்லா இடங்களும் தங்க கலசங்களாலும் பலவகை கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பகவான் ஸ்ரீராமர் பார்வையிடச் சென்ற இடங்களிலெல்லாம் அழகாக அலங்கரிக்கப்பட்ட வரவேற்பு வாயில்கள் அமைக்கப்பட்டன.
பகவான் ஸ்ரீராமர் தனது தம்பிகளாலும் மற்றும் அயோத்தி மக்களாலும் மிகவும் விரும்பப்பட்டார். ஸ்ரீராமருடைய ஆட்சி மிகவும் சிறப்பாக விளங்கியது. ஸ்ரீராமனின் புத்திரர் குசனின் வம்சத்தை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 207 காண்போமா? நன்றி, வணக்கம்.